ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் குக்ஸ் வித் கீத்து. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நம்ம ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது நம்ம இதுக்கு பார்க்கலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஒன்றுனா பார்த்துடலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வேணால் சீரக சம்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 கப் எடுத்திருக்கேன். சிக்கன் 1/4 கிலோ பக்கமாக கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க எண்ணெய், நெய், அப்புறம் கிராம்பு, பட்டை, சோம்பு, ஸ்டார் பூ, பிரியாணி இலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள், வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா, அப்புறம் பிளெயின் மிளகாத்தூள். நம்ம இப்போது சிக்கன் கொஞ்ச நேரம் ஊறுறதுக்காக தயிர் மசாலாலாம் சேர்த்து ஊற வைக்கலாம். அப்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு தயிர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக காரம், அப்புறமா பிரியாணிலையும் நம்ம சேர்ப்போம். அதுக்காக இப்போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா சேர்த்து கிளறி விட்டுருங்க. இது நம்ம ரொம்ப நேரம் ஊறணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதங்குற வரைக்கும் ஊறினா கூட போதும். அப்போ இதில் அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக நமக்கு வெந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ குக்கரில் நம்ம தாளிக்க எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெயும் நெய்யும் சேர்த்துடலாம். நெய் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம குக்கர் விசில் விடுவோம்ல, அப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இதில் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி நிறைய எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை கூட்டிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி ஸ்மெல் நல்லாயிருக்கும். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம இப்போ எல்லாம் சேர்த்ததெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் புதினா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். நான் புதினா காட்ட மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம உப்பு காரம் எல்லாம் சேர்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு பிளெயின் மிளகாத்தூள். அப்போ இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் சேர்த்துருக்கோம், இப்போவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து நீங்கள் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். பச்சை மிளகாய் இப்போ சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா அது ரொம்ப எண்ணெயில் வதங்கி காரம் அதிகமாயிரும். அதனால் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம
1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி, நான் 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் எடுத்தாலும் சரி, கப்பில் எடுத்தாலும் சரி, எதில் எடுக்கிறீங்களோ அதுலேயே அளந்து ஊற்றுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அரிசி குலையாமல் வரும். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். நான் செக் பண்ணேன், எனக்கு பத்தலை, அதனால் நான் சேர்க்குறேன். நீங்களும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. ஏன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து உப்பு பத்தாமல் போயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட் இருக்காது பிரியாணி, அதனால தான். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம். அப்புறம் அந்த நெய் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம சேர்த்துட்டு சும்மா கொஞ்சமாக மேலே புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து தூவிட்டு விசில் போட்டுடலாம். நான் 2 விசிலே இறக்கிட்டேன். நீங்கள் 3 விசில் விட்டுறாதீங்க, குழஞ்சிரும். 2 விசில் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் குக்ஸ் வித் கீத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.